श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्मयं सकस्यसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், 11ஆம் பாசுரம். மாதவன்பால் சடகோவன் தீதவமென்றி உரைத்த ஏதமிலாயிரத்து ஓதவல்லார் பிறவாரே. மாதவன்பால் சடகோபன் தீது அவம் இன்றி உரைத்த ஏதமில் 1010 ஓதவல்லார் பிறவாரே. சடகோபன் அதாவது நம்மாழ்வார் மாதவன்பால் திருமகள் நாதனான எம்பெருமானிடத்து பக்தியுந்தராய் தீது அவனின்றி உரைத்த தீது அவமின்றி உரைத்த தனது மேன்மையை பார்த்து உதாசீனாயிருத்தல், அடியார்களுடைய குற்றங்களை பார்த்து கைவிட்டொழிதல் ஆகிய இருவகை குற்றமும் எம்பெருமானுக்கு இல்லை என்பதை எடுத்துரைத்த ஏதமில் 1000 வலுவற்ற இந்த திருவாய்மொழி 1000ல் இந்த 10 பாசுரங்களையும் ஓதவல்லார், குருமுகமாக ஓதவல்லவர்கள் பிறவாரே, இவ்வுலகில் மீண்டும் பிறந்து வருந்த மாட்டார்கள் என்கின்றார். இந்த பிறவி மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடியதை அவர்கள் தவிர்ப்பதற்கு எம்பெருமான் உதவிடுவான் என்பதாக இப்பாசுரத்தின் சொல் விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இதனுடைய முழுமையான விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். திருமகளின் நாயகனான சர்வேஸ்வரன் குறித்து தனது அதாவது சர்வேஸ்வரன் மேன்மையை எண்ணி உதாசீனம் செய்தல் மற்றும் அடியார்களின் தோஷங்களை பார்த்து கைவிடுதல் போன்ற குற்றங்கள் அற்றவன் என்றை உரைக்கும் விதமாக அமைந்துள்ள, தோஷம் ஏதும் இல்லாத, குறை ஏதும் இல்லாத திருக்குருகூர் சடகோபன் என்ற நம்மாழ்வார் அருளிச் செய்த இத்திருவாய்மொழி 1000ல் இந்த 10 பாசுரங்களையும் உதவுள்ளவர்கள் இவ்வுலகில் மீண்டும் பிறவா நிலைமை அடைவர், அதாவது பரமபதம் அடைவர். இப்பாசுரங்கள் எப்படிப்பட்டதென்னில் எம்பெருமான் குறையேதும் இல்லாதவர் என்று உரைக்கும்படியான பாசுரங்கள். இப்பாசுரத்தில் தீது, அவம், ஏதம் என்ற 3 சொற்கள் பயன்படுத்தியுள்ளார். இம்மூன்று சொற்களும் குற்றம் என்ற ஒரே பொருளை தருவதால் எம்பெருமானிடம் குற்றம் இல்லை என்பது தெளிவாகிறது. எம்பெருமானை பாடிய ஆழ்வாரிடமும் எந்த குற்றமும் இல்லை, இப்பிரபந்தத்திலும் எந்த குற்றமும் இல்லை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்பதிகத்தின் முதல் பாசுரத்தில் சர்வேஸ்வரனை பற்றுகின்றவர்கள் இன்ன வஸ்து உடன் சென்று மட்டுமே அவனை பற்ற வேண்டும் என்ற விதிமுறை ஏதும் இல்லை என்கின்றார்.
ஏதேனும் உபகாரம் இருந்தால்தான் அவனை காண வேண்டும் என்பது இல்லை என்கின்றார். 2ஆம் பாசுரத்திலே இன்னவர்கள் மட்டுமே அவனை பின்பற்றலாம் என்பது இல்லை என்கின்றார். 3ஆம் பாசுரத்திலே தனது மனம், வாக்கு, சரீரம் ஆகிய மூன்றும் அவன் விஷயத்தில் நிலையான அன்பு கொண்டது என்கின்றார். 4ஆம் பாசுரத்திலே இப்படிப்பட்ட நிலையான அன்பு என்பதே நித்திசூரிகள் போன்று யாத்திரை ஆனது என்கின்றார். 5ஆம் பாசுரத்திலே தன்னை மட்டுமே பலன் என்று உள்ளவர்களுக்கு எல்லையற்ற இன்பம் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை கூறினார். 6ஆம் பாசுரத்தில் இவ்விதம் இவன் இனிமையுடன் உள்ளபோது இவனை நாடாமல் மற்ற பலன்களை நாடுகின்றார்களே இந்த தேவர்கள் என்று தேவர்களை நிந்தித்தார். 7ஆம் பாசுரத்திலே இவன் மட்டுமே பலன் என்று உள்ளவர்களுக்கு பொழுதை கழிக்கின்ற முறை இன்னது என்றார். 8ஆம் பாசுரத்திலே தன்னை அடைவதற்கு தடையாக உள்ள இடையூறுகளை அவன் தானாகவே விலக்குவான் என்றார். 9ஆம் பாசுரத்திலே இதுபோன்று அவன் தானாகவே தடைகளை விலக்குவானோ என்று சந்தேகம் சிலருக்கு எழ அவனது தன்மையை மட்டுமா பார்ப்பான், அருகில் அமர்ந்துள்ள பிராட்டியின் தன்மையை பார்க்க வேண்டாமோ என்கின்றார். 10ஆம் பாசுரத்திலே இப்படியாக சர்வேஸ்வரனும் பெரிய பிராட்டியும் சேர்ந்தபடி இருப்பதால் நாம் நம்முடைய தீவினைகள் நொடிப்பொழுதிலே மறைந்துவிடும் என்கின்றார். இறுதியாக இந்த திருவாய்மொழியை கற்பவர்க்கு மீண்டும் பிறவி இல்லை என்று தலை கட்டுகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.